ஹாய், இன்னைக்கு ஒரு கான்செப்ட் பேஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறோம். எப்படின்னா ராதா வேஷம் போட்டு ஒருத்தர் வந்திருக்காங்க. அவங்கள தான் நம்ம இன்னைக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறோம். இதில் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், எந்த மாதிரியான லைட்டிங்ஸ் நம்ம வைக்கிறோம் அப்படின்றத ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு ஃபோட்டோ ஷூட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கேனானோடைய R6 யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து 85mm EF லென்ஸ் போட்டிருக்கோம். இது வந்து ஒரு அடாப்டர் போட்டு EF லென்ஸ் போட்டு எடுத்துகிட்டு இருக்கோம். ஒரு போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபி அப்படின்றதுனால 85mm யூஸ் பண்ணுறேன். எக்ஸாக்டான கலர் நம்ம நல்லா அவுட்புட் கொடுக்கும். எனக்கு பர்சனலாக 85mm பிடிக்கும். இந்த மாதிரி போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபிலாம் பண்ணும்போது கலர் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ வாங்க எப்படி ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இது போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபி அப்படின்றதுனால நான் வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் மெத்தட் வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் வச்சுருக்கேன். ஸோ ஈஸியாக நமக்கு ஃபோக்கஸும் ஆகும், கன்வீனியன்ட்டாகவும் இருக்கும், எக்ஸாக்டாக ஷார்ப்பாகவும் இருக்கும் இமேஜ், வேறு எங்கேயும் ஃபோக்கஸ் ஆகாது. ஆட்டோ ஃபோக்கஸ் வச்சுருக்கேன். ப்ளஸ் வந்து நம்ம இப்போது ஷட்டர் ஸ்பீட் வந்து 400ம் அப்பர்ச்சர் வந்து 1.8ம் ISO 100ம் வச்சுருக்கேன். ஃபோட்டோ எடுத்து பார்க்கலாம், ஒரு வேளை அண்டர் எக்ஸ்போஸ் ஆகுதா இல்லை ஓவர் எக்ஸ்போஸ் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம லைட்டிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படியே கொஞ்சம் ஓவர் எக்ஸ்போஸ் ஆகுது. ஸோ நம்ம ஷட்டரை ஒரு 500 அரௌண்ட் வச்சுக்கலாம். ஒரு ஸ்டாப் ஏற்றி பார்க்கலாம் ஷட்டரு. ரெடி, ஸ்மைல். ரொம்ப இல்லை, லைட்டாக கொஞ்சம் ஃப்ரீயாக. ஓகே, ரெடி. 3/4 தான் எடுத்திருக்கேன், ஃபுல் சைஸ் எடுக்கிறேன். ரெடி, ஸ்மைல். அப்படியே இந்த பக்கம் பாரு. நைஸ். ரெடி, ஸ்மைல். அப்படியே சூப்பர். அப்படியே சூப்பர். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 400 வச்சிருந்தோம் ஷட்டர் ஸ்பீடு, ஓவர் எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ இப்போ ஷட்டர் ஸ்பீட் வந்து 500 வச்சிருக்கேன், வேற எந்த சேஞ்சஸுமே பண்ணல. ஸோ இது ஓரளவுக்கு கரெக்டான எக்ஸ்போஸாக இருக்கு. வாங்க ஃபோட்டோ எடுத்து பார்க்கலாம். கொஞ்சம் இப்படியே அந்த பக்கம் பாரு. ரெடி, சூப்பர். அப்படியே ஒன் மோர். அப்படியே கேமரா பாரு. ரெடி, கொஞ்சம் ISO ஏற்றிக்கிறேன், பிகாஸ் நான் லொக்கேஷன் மாற்றினோடனே லைட் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஓகே, ரெடி, சூப்பர். ரெடி, நெக்ஸ்ட் போஸ். ஓகே, இங்கே பாரு. கொஞ்சம் சென்டராவா, கொஞ்சம் பேக். ஓகே, இங்கே பாரு. ரெடி, ஏதோ ஒரு சம்திங் மிஸ் ஆகுது, கொஞ்சம் இந்த பக்கம் டர்ன் பண்ணு, அதே போஸ்ட்லேயே. ஓகே, சூப்பர். கொஞ்சம் இந்த பக்கம். இப்போ இங்கே பாரு. நைஸ். ரெடி, அப்படியே ஒன் மோர். இந்த ஃபோட்டோவில் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஸ்பேஸ் விட்டோம் அப்படின்னா நமக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ரெடி, மேலே கொஞ்சம் நெகட்டிவ் ஸ்பேஸ் விடுறேன். ஓகே, லேண்ட்ஸ்கேப்பில் எடுத்துக்கிறேன். ஓகே, ரெடி, அப்படியே சூப்பர். ரெடி, ஸ்டிக்கை பாரு, ஒன்று எடுத்துக்கலாம். ரெடி, அப்படியே இந்த ஃபோட்டோவில் கொஞ்சம் நெகட்டிவ் ஸ்பேஸ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், முன்ன மாதிரியே. ரெடி, சப்ஜெக்ட்டுக்கு கொஞ்சம் டீட்டெயில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம LC500 கொஞ்சம் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஃபேஸ்க்கு கொஞ்சம் லைட்டு போகாத மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ எக்ஸ்டர்னலாக நம்ம லைட் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லா போகும். AD200 யூஸ் பண்ணாலும் நல்லாயிருக்கும். இப்போ நம்மக்கிட்ட AD200 அவைலபிளாக இல்லை அப்படின்னால LC500 யூஸ் பண்ணிட்டுருக்கோம். அப்படியே சூப்பர். அப்படியே ரெடி, ஓகே. லைட்டு பாரு. ஸோ இப்போ டைம் வந்து அரௌண்டு 4:50 ஆகுது. ஏன் இந்த டைமில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா, இது வந்து நம்ம கோல்டன் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். காலையில் 6 to 7, 7 to 8 அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்தோம்னாலும் நமக்கு கோல்டன் ஹவர்ஸ்னு சொல்லுவோம். ஈவினிங் டைமில் 4 to 6ம் பார்த்தீங்கன்னா கோல்டன் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்காக இந்த மாதிரி சொல்கிறோன்னா, எந்த மாதிரியான லைட்டிங் இருந்தாலும் ஈவினிங் டைமில் கொஞ்சம் நமக்கு சன்செட் ஆகிறோம் ப்ளஸ் சன்ரைஸ் ஆகிற டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஹார்ஷாக இருக்காது சன்னுடைய லைட்டு. ஸோ நமக்கு பார்க்குறதுக்கு ஃபோட்டோவும் அவுட்புட் நல்லா வரும், ஆம்பியன்ஸும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுறதுக்கு. அதனால தான் கோல்டன் ஹவர்ஸில் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ராதை வேஷம் போட்டு ஒரு கான்செப்ட் பேஸ் பண்ணி நம்ம போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபி ஒன்று பண்ணோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்மளோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதே மாதிரி வேறு ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோ ஷூட்டில் நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.